மல்லி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் அதை எடுத்து வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். 1 டம்ளர் பச்சரிசி, அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த 1/2 டம்ளர் பருப்பும் அரிசியும் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருவோம். அதோட கொஞ்சம் நெய், ஒரு 1.5 ஸ்பூன் நெய், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு இது போட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இந்த அரிசி இப்போ மூட வேண்டாம். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சாதம் நிறையா வச்சோன்னா நம்ம வந்து கொத்தமல்லி நிறையா வச்சுக்கலாம். அதனால் நான் ஒரு 4 விரலால் அப்படி பிடிக்கிற அளவு கொத்தமல்லி வச்சு இது 3ஐயும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அந்த அரிசியோட கொதிக்கிற அரிசியோட போட்டு கலந்து விட்டு மூடிடுவோம். மூடி ஒரு 4 விசில் வச்சா நல்ல குலைவாக வெந்துடும். இப்போ அது இறக்கி வச்சுட்டு முந்திரி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நெய் ஊற்றி வறுத்துக்குவோம். எவ்வளவு வேணாலும் நெய் வந்து எத்தனை ஸ்பூன் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அது நல்ல வாசனையாக தான் இருக்கும். இப்போ இது 3ஐயும் வறுத்தாச்சு. இப்போ பொங்கல் வந்து வெந்திருக்கிறது எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியால் கடைஞ்சி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு கிண்ணத்தில் எடுத்து ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.